எல்லாருமே கவர்மெண்ட் சைடுல இருந்து பஸ் கொடுக்கல, அதனால கிளாம்பாக்கத்துல இருந்து நம்மளால ஊருக்கு போக முடியலன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஆற்காடு டிப்போல அவ்வளவு கவர்மெண்ட் பஸ் சும்மா தான் நிக்குது. பாருங்க, இது வந்து ஆற்காடு டிப்போ. இந்த இடத்துல கை காமிக்கிற பாருங்க, இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாவே பஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த லீவ் டைம் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட வேண்டிய பஸ். சென்னையில கேளம்பாக்கத்துல கோயம்பேடுல பஸ் இல்லாம இருக்குது. ஆனா இவங்க பஸ் இவ்வளவு வச்சுக்கின்னு இங்க இருந்து அனுப்பாம எல்லாத்தையும் இந்த சைடுல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒர்க்கிங் டேன்னு நல்லாவே தெரியும். ஒர்க் பண்ற எம்ப்ளாயோ இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டோ அன்னைக்கு தான் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக சிறப்பு பேருந்து விடல? பஸ் கிடைக்காம சிலரால ஓட்டு போட முடியல, ஓகே. ஆனா கரெக்டான டைம்ல பஸ் புக் பண்ணியும் என்னால ஏன் ஓட்டு போட முடியல? நாங்க கிளம்புன பஸ் கோயம்பேடுல இருந்து செங்கல்பட்டுக்கு வரதுக்கு இதுக்கு 16 மணி நேரம் ஆச்சு. இப்படி ஒரு டிராபிக் ஜாம் என் வாழ்க்கையில பார்த்ததும் இல்ல, இதுக்கப்புறம் பார்க்க போறதும் இல்ல. இதில் 84% நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோம்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அதில் தான் எனக்கு சந்தேகமே இருக்குது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன், அதை தான் நான் ஆதாரத்தோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொடைக்கானல் ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். நார்மலாக போனேன்னா எனக்கு 700 900 தான் ஆகும். ஆனால் இந்த தடவை வந்து 2500 3000 வரைக்கும் டிக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க. நான் அதுலேயே இருக்கிறதுல எவ்வளோ கம்மியான டிக்கெட் தேடும்போது தான் ஒரு 2300 ஒரு டிக்கெட் கிடச்சிது. அதை தான் புக் பண்ணேன். அந்த டிக்கெட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக 2300 அதிகம் தான். அதையே கவர்மெண்ட் வந்து கண்டிச்சிருந்துருக்கணும். ஏன்னா இவ்வளோ ரேட்டுன்றது வந்து சாமானியர்கள் வந்து போகவே முடியாது. நிறைய பேர் ஓட்டு போடாமல் இங்கேயே கூட தங்கிடுவாங்க. ஏன்னா அந்த பிரைஸோட அமௌண்ட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கிறதுனால அதை ஏன் கண்டுக்காம விட்டாங்கன்னு நடக்கிறத பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது சீரியஸாக. கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு கோயம்பேடில் பஸ்ஸு, 10:30 மணிக்கு பஸ்ஸு ஏறிட்டேன். இப்போ கோயம்பேடுலேருந்து பெருங்குளத்தூர் வந்து 28 கிலோமீட்டரு. நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 48 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம் தெரியுமா ட்ராவல் பண்ணோம்? 6 மணி நேரம். சரிங்க, எலெக்ஷன் டைம் அதுவுமா கவர்மெண்ட் சைடு இருந்து அவ்வளோ பஸ் விட்டுட்டு இவ்வளோ டிராஃபிக் ஆகிருந்தா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனால் அங்கேயே ஆற்காடு போல சும்மா தான் இருக்குது எல்லா வண்டியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ்வளோ டிராஃபிக் ஆச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாளாக நம்ம பொங்கல் தீபாவளின்னு ஊருக்கு போயிட்டு தானே இருந்திருக்கோம். அப்போ இதை விட கவர்மெண்ட் பஸ்ஸில் அதிகமாக தானே விட்டுருந்துருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் ஆகாத டிராஃபிக் இப்போ ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? அதுக்கு மெயினாக ப்ளே பண்ணது யார் தெரியுமா? என் கண்ணால் பார்த்தேன். ஃபுல்லாக அவ்வளோ லாரிங்க. அதில் ஒரு லாரி டிரைவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், போலீஸ்கார் வந்து ஏதோ 1000 ரூபா கொடுத்துட்டு ஏறி அதாவது பஸ்ஸை மறைச்சு அங்கங்கே டிராஃபிக் ஆகிற மாதிரி நின்று போங்கன்ற மாதிரி 1000 ரூபா கொடுத்ததா சொன்னார். சத்தியமாக நாங்கள் முன்னாடி நம்மள ஏதோ ஜாலிக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி நினச்சோம். ஆனால் எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி நான் கண்ணார பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு வந்து அது நடந்திருக்குன்றது வந்து அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு இடத்துலையும் அது எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு, அந்த ட்ரக்கு வந்து இந்த டிராஃபிக் ஆகுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து போக தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. அங்கங்கே லாரினாலையும் சரி ட்ரக்குனாலையும் சரி டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது. 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு டிராஃபிக் போலீஸோ இல்லை நார்மல் போலீஸோ யாருமே வரலங்க ஸ்பாட்டுக்கு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒருவேளை அந்த டிரைவர் சொன்னது உண்மையாக கூட இருக்குமா அப்படின்னு. என் பஸ்ஸு டிரைவர் வந்து ஹார்ன் அடிக்கிறார், ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கல. அவர்